supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாகர்கோவில் உள்ள ஆரோ மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ அந்த மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா கார்ஸ் டீல் பண்ணுறாங்க. ஸ்கோடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்ஸ் வந்து கோடியாக், ஸ்லாவியா, அதுக்கப்புறம் மிட் சைஸ் எஸ்யூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷாக் அப்படின்னு வேரியன்ட் இருக்கு. பட் அவங்க வந்து இப்போ வந்து காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இறங்கியிருக்காங்க. இந்தியாவில் வந்து காஸ்ட் காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காம்பாக்ட் எஸ்யூஸ் நிறைய ரன் ஆகிட்டு இருக்கு. ஹுண்டாய் வென்யூ, ப்ரீஸா இந்த வேரியன்ட்ஸ்க்கு நல்ல ஒரு காம்படிட்டிவாக ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனாக இருக்கும் இந்த கைலாக் அப்படின்ற வேரியன்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் டர்போ. ஸோ அதில் வந்து மேனுவல் வெர்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வந்து டாப் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 114 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 178 Nm டாப் ஜெனரேட் பண்ணுது. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் பர்ஸ்பெக்டிவ் இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏரே அனௌன்ஸ் படி 19.5 ட்ரைன் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 வரைக்கும் லோக்கல்லையும் 17 to 18 வரைக்கும் லாங் ஹைவேலையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ். ஷோரூமே அதான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த காரோட கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து 189 mm கிரவுண்ட் கிளியர்ஸ் இருக்குது. 446 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட மெயின் இதே வந்து இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து 9.36 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் வந்து 18 lakhs வரைக்கும் இருக்குது. இதில் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆப்ஷன் வந்து 17 inch அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் மாடல் வந்து 16 inch நார்மல் வீல் கவர்ஸோட யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த கார் வந்து இந்தியா மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ், டீட்டெயில்டு ஃபீச்சர்ஸ், டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு காரோட ஒரு வாக் அரவுண்ட் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கைலாக்கோட மினியேச்சர் மாதிரி தான் இருக்குது. அதில் நிறைய ஆட்டோமேட்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா நேரம் பாருங்கள் கைலாக்கோட மினியேச்சர் மாதிரி தான் இருக்குது. பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ்லாம் அவங்க க்ரோமில் கொடுத்துருக்காங்க. நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இனஃபான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியர் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கைலாக்கோட அந்த ஒரு சேம் மினியேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து டீப் பாக்கர் வாஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷார்ப் ஃபினான்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இது நார்மல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பனோராமிக் இல்லை, நார்மல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த காரில். நெக்ஸ்ட் இந்த காரோட ஃபீச்சர்ஸ் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் சென்சிங் வைப்பரோட அந்த சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல சூப்பரான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைமிக்கான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லோப்பியான ஃப்ரண்ட் பேனட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பல்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ப் லைன்ஸ் வித் ஒரு சின்ன பல்ஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு காம்பேக்ட் அந்த எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸை வந்து அழகாக கொடுக்குது. டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் ஃபங்க்ஷனாக இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகுது இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் LED டிஆர்எல்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அந்த செட்டப். ஸோ ஆக்சுவலாக அதில் ஃபாக் லாம்ப்ஸ்லாம் கிடையாது, இப்போ வர வேரியன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்கோடாவில் யூஸ் பண்ணுற அந்த க்ளாசி பிளாக் ஃபினிஷ் அந்த கிரில் கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்கோடா லோகோவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி லோவர் போர்ஷன் ஆஃப் த பம்பர் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைடான ஏர் டேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு இனஃபான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸை கொடுக்கும் இந்த காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டயர் சைஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது டாப் அண்ட் மாடலு 205, 55 or 17. ஸோ பேஸ் வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 205, 60 or 16 வீல் கவர்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸோட வருது. 4 வீல்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு ப்ரீமியமான சேஃப்டி ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கிளாடிங் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு திக்கான வீல் ஆர்ச் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே வந்து சரௌண்ட் த பாடியும் போகுது. சரௌண்ட் த பாடி நல்ல ஒரு திக்கான கிளாடிங் எஃபெக்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது ரியர் வீல் ஆர்ச் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ORPMல பாருங்கள்
ஸோ நார்மலாக தான் இருக்குது. அது பாடி கலரில் இருக்குது. அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ரிட்ராக்டபுளாக இருக்குது. அட்ஜஸ்டபுளாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 360 டிகிரி கேமரா அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏ பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது. பி பில்லர் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் கிடையாது. அது வந்து நீங்கள் லோடில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சி பில்லர் வித் ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ரியர் விண்ட்ஸ்கிரீன் அழகாக அப்படி ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குற ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர்ஸ் டோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ட்ரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ மொத்தத்தில் ஒரு சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மினியேச்சர் ஆஃப் கைலாக் குஷாக்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா டீசெண்டாகவும் ப்ரீமியமாகவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட ரூஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ ரூஃபில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷனில் ஒரு சன்ரூஃப் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பெனாராமிக் கிடையாது, நார்மல் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சன்ரூஃப்க்கு பின்னாடி உள்ள போர்ஷன்ஸ் வந்து க்ரூட் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. பாடி கலராக தான் இருக்குது, டியூல் டோன் கலர்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஷார்க் பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் டீஃபாகர் வாஷ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான அட்டகாசமான ஃபீச்சர் தான் அந்த காருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ டெய்ல் லேம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டெய்ல் லேம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி டைப் டெய்ல் லேம்ப்ஸாக தான் இருக்குது. அதில் பாருங்கள் ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படின்ற அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க உள்ள. அது அந்த கிளாஸ்னால ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியல சரியா, சரிங்களா? அது ஒரு நல்ல எல்இடி டைப் லேம்ப்ஸாக இருக்குது. அதிலே உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிளாக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, பேண்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரியர் கேமரா அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே அழகாக அவங்க மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட லோவர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பரில் உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வீலர்ஸ் இருக்குல்ல, அதோட கிளாடிங்கோட ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட். அது ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எனஃபான கிரவுண்ட் ஸ்டாண்ட்ஸை கொடுக்குது. இந்த காருக்கு நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நல்லா வைடாக ஓப்பனிங்கான பூட் டோர் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு 446 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. கிளாஸ் லீடிங் பூட்னு தான் சொல்லணும். ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியில் இந்த அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் உள்ளது இந்த காராக தான் இருக்கணும். பாருங்கள், ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஒரு பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க. 3 kilograms வரைக்கும் அது விட்ஸ்டாண்ட் பண்ண வெயிட்டை. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த பார்சல் ட்ரேயை வந்து நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா பார்சல் ட்ரேயை மேலே மவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கே, இல்லாட்டி அங்கே தேவையில்லைன்னா நிறைய லோடு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்சல் ட்ரேயை இங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பூட்டுக்கும் தனியாக கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தான். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே கீழே அவங்க வந்து ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. அது நல்ல அட்வான்ஸான ஒரு ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக ஒரு ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது ரியர்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஹசார்ட் பண்ணுற மாதிரி, வார்னிங் பண்ணுற மாதிரி. டோர்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட் தான். அந்த டோர் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபினிஷிங். அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸு, மிரர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிரைவர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட், லம்பா சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட்லாம் கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான கேபினாக கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் தான் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், பிளாக் அண்ட் பீஜில் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பிளாக் அண்ட் பீஜில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அந்த சென்ட்ரல் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 10 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் 10 inchல கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேபின் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கைலாக்கோட ரியர் சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம்.
ஸோ ரியர் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரியர் டோர் நல்ல வடி ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு அந்த டேஞ்சர் ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டோரில். அங்கேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து கார்பன் டெக்ஸ்சர் ஃபினிஷ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபுல் லெதர் எயிட், இது ஃபுல் ஆப்ஷனால ஃபுல் லெதர் எயிட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான லெக் ரூம் பாருங்கள், தெரியுதா? டீசெண்டான லெக் ரூம், ஒரு டீசெண்டான ஹெட் ரூம், இண்டிவிஜுவல் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியருக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? 3 இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில், சரிங்களா? அது பேப்பர் மவுண்ட் பண்ணிக்கலாம், எடுக்க முடியல. பார்சல் ட்ரே வந்து நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பார்சல் ட்ரே போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் அதை மேலே ஹேண்ட் பேக்ஸும் வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நல்ல ப்ரீமியமான ஃபீச்சர் தான் இந்த காரில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தான், சரிங்களா? ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூல் டோன் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச்சில் சில மெட்டாலிக் லைன்ஸும் போகுது. சென்டர் ஆஃப் த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டோர் பேனல் பார்த்தீங்கன்னா அதுவும் டியூல் டோனில் தான் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் பீச்சில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த எர்கனாமிக்காக அந்த பட்டன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க 10.2 இன்ச்சில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஏசி. அதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெதர் ராப்ட் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் வேரியன்ட்னால மேனுவல் கியர் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்டுக்கு. ஸோ அது ஒரு டீசெண்டான ஃபீச்சர் தான் பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மீது நீங்கள் ஃபார்வர்ட் அண்ட் பேக் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்தவரைக்கும் இதோட டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் ஸ்கோடா கார்க்குள்ள மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்டை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள், அதுலேயும் ஒரு 10 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், அது போக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த காரில் வந்து ஆக்சுவலாக அடாஸ் கிடையாது, பட் இதோட மற்றபடி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. டோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு சேஃபான ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் இதோட ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்போக் ரொம்ப ஸ்போர்ட்டியான ஸ்டியரிங்லாம் கொடுத்துருக்காங்க, லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதில் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டீரிங் வீல்லே கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட் தான். இதில் வந்து ஒரு டாப் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ரெண்டுமே இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது மேனுவல் வேரியன்ட் தான். இந்த பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 9.36 ஸ்டார்ட் ஆகி லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து உங்களுக்கு 18 lakhs வரைக்கும் இருக்குது நியர்லி. ஸோ இந்த காரோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங்கில் வந்து ஏஆர்ஐ நார்ம்ஸ் படி 19.5 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஷோரூமில் வந்து உங்களுக்கு லோக்கலில் ஒரு 13-14, லாங்கில் வந்து ஒரு 17-18 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த கார் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டஃப்பான காம்படிஷனை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.